தமிழ்மொழி, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ், ஒற்றை மேற்கோள்குறி என 3 பிரிவுகளை உடையது. இவையே முத்தமிழ் என அழைக்கப்பட காரணமாக விளங்குகிறது. முன்னோர் முத்தமிழின் பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே இலக்கணம் அமைத்தனர். அகத்தியம் முத்தமிழுக்கும் உரிய இலக்கண நூல் என்பர். இருப்பினும் பொதுவாக தமிழ் இலக்கணம் என்பது இயற்றமிழ் இலக்கணத்தை குறிப்பதாயிற்று. செய்யுள், உரைநடை ஆகியவற்றின் தொகுதி இயற்றமிழாகும். தொல்காப்பியம் இயற்றமிழில் கிடைத்துள்ள மிக பழைய இலக்கண நூலாகும். தமிழ் இலக்கணம் 5 வகை. அவை: எழுத்து, சொல், பொருள், அணி. அறிஞர்கள் தமிழ் இலக்கணத்தை 3 வகை இலக்கணம் என்றும் 6 இலக்கணம் என்றும் 7 இலக்கணம் என்றும் வகைப்படுத்துவர். The Tamil language is divided into 3 categories, namely, Ithadamil, Isadamal and Nadakath Tamil. These are the reasons why it is called Muthamil. The ancients formulated separate grammars for each of the divisions of Muthamizal. Agathiam is a kissable grammar book. However, Tamil grammar in general refers to intransitive grammar. A volume of essays and prose will be composed. Tolkappiyam is the oldest grammar book found in India. Tamil grammar is of 5 types. They are letter, say, meaning, yuku, team. Scholars classify Tamil grammar into 3 types of grammar: 6 grammar and 7 grammar. தமிழ் இலக்கணம் 5 வகை. அவை: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. Tamil grammar is of 5 types. Tamil grammar is of 5 types. They are: அறிஞர்கள் தமிழ் இலக்கணத்தை 3 வகை இலக்கணம் என்றும் 6 இலக்கணம் என்றும் 7 இலக்கணம் என்றும் வகைப்படுத்துவர். அதில் முதலில் வருவது it comes first. எழுத்து, இலக்கணம். தமிழ் இலக்கண நூல்களில் எழுத்து, லெட்டர் என்ற சொல் மொழியில் வழங்கும் ஒலிகளை குறிக்கவும் அவ்வொலிகளுக்குரிய. அவ்வகையில் அ என்ற எழுத்து ஒலிவடிவம், வரிவடிவம் இரண்டையும் குறித்து நிற்கின்றது. முதலெழுத்து, சார்பெழுத்து என்பன மொழியில் எழுத்து தனித்தன்மை, சார்புத்தன்மை குறித்த பாகுபாடுகள். உயிரெழுத்து, மெய்யெழுத்து என்பன அவற்றின் இயங்கு தன்மை குறித்த பாகுபாடு. மெய் தனித்து இயங்காது. குரில், நெடில் என்பன எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு பற்றியவை. வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பன எழுத்தின் பிறப்பிடத்தால் ஒலிப்பில் தோன்றும் வன்மை, மென்மை, இடைமை பற்றியவை. சுட்டு, வினா என்பன மொழியிடை வரும் இடைச்சொல்லாகி பொருள் உணர்த்தும் எழுத்துகள். தனிநிலையில் இவை பொருள் உணர்த்துவது இல்லை. மயங்கும் எழுத்துகள், மயங்கா எழுத்துகள் என்பவை நாவால் ஒலிக்க முடியும் எழுத்துகளையும். மொழிமுதல் எழுத்துகள் என்பவை மொழியில் முதல் எழுத்தாக வருபவை. மொழியிறுதி எழுத்துகள் என்பவை மொழியின் இறுதியில் வருபவை. Writing grammar. In Tamil grammar books, the word letter is used to denote the sounds presented in the language and the line form corresponding to those sounds. In this way the letter, A, stands for both phonetic and lineal form. Initials and pronouns are distinctions of character specificity and dependency in language. Vowels and consonants are distinguished by their operability. Consonants do not operate in isolation. Curl and nettle refer to the duration of sounds of letters. Valinam, melinam, medianum are about the hardness, softness, and middleness that appear in the sound due to the origin of the letter. Sutu and vina are interjectional words that convey meaning. In isolation these are not meaningful. Mayangam letters. Mayanga letters refer to letters that can be sounded by the tongue and letters that cannot be sounded. Language initials are the first letters in a language. End of sentences are those that come at the end of a language. Spells of sensuality. Letter, say, meaning, yuku, team. Scholars are Tamil. எழுத்து குறித்த இலக்கணச் செய்தி.
எழுத்தெண்ணிச் சேரும் அடியும் வரையறுக்கும் நிலையை தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. வஞ்சியுரிச்சீர், குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி போன்றவை எழுத்தடிப்படையில் எழுத்தெண்ணி சீர்களும் அடிகளுமாகும். வஞ்சியுரிச்சீர். நிறை இறுதி 6 எழுத்து, சிறுமை 3 எழுத்து, பெருமை 6 எழுத்து, 4 முதல் 6 எழுத்து வரை. குறளடி 7 முதல் 9 எழுத்து வரை. சிந்தடி 10 முதல் 14 எழுத்து வரை. அளவடி 15 முதல் 17 எழுத்து வரை. நெடிலடி 18 முதல் 20 எழுத்து வரை. கழி நெடிலடி மெய்யெழுத்து உயிரில் எழுத்து என்று குறிக்கப் பெறுகிறது. ஓரடிக்கு 4 முதல் 20 எழுத்து வரை ஆசிரியப்பா வருமென்றும், 7 முதல் 16 எழுத்து வரை வெண்பா வருமென்றும், 13 முதல் 20 எழுத்து வரை கலிப்பா வருமென்றும் தொல்காப்பியர் குறிக்கிறார். Grammar message on writing. The archive specifies the position of the font alignment and defining position. Banjorachir, Kurladi, Sindadi, Alabadi, Nedaladi, Gazi Nedaladi etc. are spelled as letters and letters. Banchiarachir, a straight final 5-letter. The final 6 characters of the string. Lowercase triple letter. Pride is a 6-letter word. 4th to 6th th syllable, Kurladi. 7th to 9th character, Sindati. 10 to 14 character, size. 15th to 17th character, vertical. 18 to 20 characters, Gazi Nedaladi. Consonant means living character. Tolkappiyar indicates that 4 to 20 syllables of Anmoradi means a Sariaba, 7 to 16 syllables of Benva, and 13 to 20 syllables of Kuliba. குறளடி என்பது 2 சீர்கள் அமைந்த ஓரடியை குறிக்கும் பாக்களுக்கான அடியாகும். பார்த்தேன் சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன். Quote 1. Quote. என்ற பாடலில் ஓரடியில், எனவே குறளடியாகும். திரைத்த சாலிகை, நிறைத்த போல் நிறை, திரைப்ப தேன்களே, விரைகொள் மாலையாய். 2. இரட்டை மேற்கோள்குறி என்னும் இப்பாடல் வஞ்சித்துறை பாடலாகும். இது 4 அடிகளை கொண்டுள்ளது. திரைத்த சாலிகை முதலடி, நிறைத்தபோல் நிறை 2ஆம் அடி, இறைப்ப தேன்களே 3ஆம் அடி, விரைகொள் மாலையாய் 4ஆம் அடி. ஒவ்வொரு அடியும் 2 சீர்களை கொண்டு இயங்குகின்றது. 2 சீர்களை கொண்டு இயங்கும் அடி குறளடி. Kurladi is a beat for bags that represents an orady consisting of 2 seers. I saw and laughed. I rushed to the page. 1. இரட்டை மேற்கோள்குறி. In the song, there are 2 songs in 1 step. So it's a bug. Salakai screamed. As written. Sissy honeys. Hurry up evening 2. Quote. This song is a Vanchithra song. It has 4 steps. Single quote. Tretha Salikai is the first step. Narathapalpal, second step. Greeting honeys, third beat. Hurry in the evening, the 4th step. Each foot runs with 2 strings. Adi, Kurladi, which runs with 2 seers. சிந்தடி, மொழி. சிந்தடி என்பது 3 சீர்களை கொண்டு இயங்கும் அடி. அளவடியின் 4 சீரில் 1 சிந்தி, குறைந்து 3 சீரில் இயங்குவதால் இதன் பெயர் சிந்தடி எனப் பெற்றது. இதனை முச்சீர் அடி என்றும் கூறுவர். இறுது வேற்றுமை இன்மையால். சுருதி மேல்துற கத்தினோடு, கருது வேல்தட கையினாய். 1. இரட்டை மேற்கோள்குறி என்னும் இப்பாடல் வஞ்சிவிருத்தமாகும். இதன்கண் 4 அடிகள் உள்ளன. ஒவ்வொரு அடியும் 3 சீர்களை கொண்டுள்ளது. இப்பாடலில் நேரொன்று ஆசிரியத்தளை, இயற்சீர்வெண்தளை ஆகிய 2 தளைகள் உள்ளன. இவ்விரு தளைகளும் தோன்ற 3 சீர்கள் தேவைப்படுகின்றன. எனவே சிந்தடி அமைய இருதளைகள் தேவை. இதையே இலக்கணம் இருதளை சிந்தாம் என்கின்றது. Chindadi. Sindadi is a foot that runs with 3 seers. One of the 4 seers of the alabadi is Sindhi decreased, and 3 seers, hence the name Sindadi.
It is also called Matirati. Deuteron difference. With a pitch knife. ஏழே difference. ஒன்று. This song is disguised. It has 4 steps. Each step consists of 3 seers. In this song, there are 2 parts, one is the teacher and one is the teacher. Therefore, 2 plates are required to form a chintati. This is what grammar calls a Ruthalai chintam. அளவடி. மொழி. அளவடி என்பது 4 சீரால் ஆன அடியாகும். இது நேரடி எனவும் கூறப்படும். Gauge. Language. Download PDF. Look out. Edit. A meter is a 4-part beat. It is also called direct. நெடிலடி. நெடிலடி என்பது 5 சீர்களால் அமைந்த அடி. சீர் எண்ணிக்கையை கருதி 5 சீரடி நெடிலடி எனப்படுகின்றது. அதாவது இயல்பான அடியாகிய 4 சீர் அடியாகிய அளவடியில் ஓர் சீர் மிகுந்து வருவது நெடிலடியாகும். Netilady. Netilady is a foot consisting of 5 seers. Considering the number of seers, 5 seers are called netilady. That is, a regular beat of 4 beats, which is a beat of 1 beat, is a netilady. கழி நெடிலடி. கழி நெடிலடி என்பது 6, 7, 8 என ஐம்சீரின் மிக்கு வரும் அடிகள். கழி நெடிலடி என்பது 6, 7, 8 என ஐம்சீரின் மிக்கு வரும் அடிகள் ஆகும். கழி மிகுதி. கழிப்பெருங்காதல், கழிப்பேரிரக்கம் என்பவற்றை நோக்கியும் கழி என்பதன் பொருளை உணரலாம். இயல்பான 4 சீர்களையுடைய அடி அளவடி. அளவடியின் ஒரு சீர் மிக்கது நெடிலடி. நெடிலடியின் ஒன்றோ பலவோ ஆகிய சீர்கள் மிக்கது கழி நெடிலடி. கழி நெடிலடி ஒன்று எத்தனை சீர்களால் நிரம்பியது என்பது தோன்ற அதன் எண்ணிக்கையை உள்ளடக்கி 6 சீர்கழி நெடிலடி, 7 சீர்கழி நெடிலடி, 8 சீர். Sewerage. Ghazi Netilady is 6, 7 and 8 steps of Angir. Look out. Ghazi Netilady is the remaining steps of Angir, namely 6, 7 and 8. Excess abundance. The meaning of Ghazi can also be felt towards Gazaiparungadal and Gazaibaririkam. A standard 4-seam foot measure, the consistency of the scale is vertical. Ghazi Netilady is 1 or more of Netilady. A ditch is filled with how many seers it appears to be, including its number, and it is given as a Rusir Kazinetilady, a Sarir Kazinetilady, and Sir Kazinetilady. சொல் என்பது ஏதொன்றையும் சுருக்கமாய் குறிக்கும் அடிப்படை மொழிக்கூறு. உலகில் உள்ள மிக பெரும்பாலான சொல் என்பது ஓரெழுத்தாலோ பலவெழுத்துகளாலோ ஆக்கப்பட்டு ஒரு பொருளை தரும் மொழிக்கூறு. சொல்லை கிளவி, பதம், மொழி என்றும் கூறுவது உண்டு. சொல்லை தொல்காப்பியம் ஓரெழுத்தொரு மொழி, ஈரெழுத்தொரு மொழி, 2 இறந்து இசைக்கும் பொதுமொழி என பாகுபடுத்தி பார்த்தது. 1. சுமார் 1600 ஆண்டுகளுக்கு பின்னர் மொழியை ஆராய்ந்த நன்னூல் ஏழெழுத்தொரு மொழி என்னும் பகுப்பை கைவிட்டு தனியெழுத்து பதம், ஒற்றை மேற்கோள்குறி, தொடரெழுத்து பதம் என 2ஆக பாகுபடுத்தி கொண்டுள்ளது. 2. மேலும் நன்னூல் சொல்லை ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி என பெயரிட்டுக் கொண்டு 3 வேறு வகையில் கண்டது. A word is a basic language element that represents something abstractly. In most of the world's languages, a phrase uses words to convey an idea or message. A word is a word that is made up of a single letter or multiple letters and conveys a meaning. The word is also called Kalavi, Padam and Mazi. Tolkappiyam distinguished the term as monosyllabic, and bisyllabic. 1. About 1,600 years later, Naniel, who studied the language, has given up the classification of English language and divided it into 2 parts, single letter, and combined letter. 2. And Naniel saw the word in 3 different ways, naming it as monolingual, continuous language and common language.
தொல்காப்பியம் தமிழ் இலக்கண விதிகளை வகுத்து கூறும் தொல்காப்பியரின் நூல். தமிழ் இலக்கியம் சங்க இலக்கிய நூல்கள். அகத்தியம், பதினெண்மேற்கணக்கு, எட்டுத்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, பத்துப்பாட்டு, திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம், பதினெண்கீழ்கணக்கு, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழிக்காஞ்சி, ஏலாதி, கைநிலை, சங்க நூல் தரும் செய்திகள், தமிழ்ச் சங்கம், சங்கம் மருவிய காலம், சங்க கால புலவர்கள், சங்ககால நிலத்திணைகள், சங்க கால ஊர்கள், சங்க கால மன்னர்கள், சங்க கால நாட்டு மக்கள், சங்க கால கூட்டாளிகள், சங்ககால விளையாட்டுகள், சங்ககால மலர்கள். தொல்காப்பியம் ஆங்கில மொழி தொல்கப்பியம் என்பது இன்று கிடைக்கப்பெறும் மிக மூத்த தமிழ் இலக்கண நூலாகும். இது இலக்கிய வடிவிலிருக்கும் ஓர் இலக்கண நூலாகும். இந்நூலை இயற்றியவர் தொல்காப்பியர் என்று தொல்காப்பிய பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்காப்பியத்தில் பழங்காலத்து நூலாக இருப்பினும் இன்றுவரை தமிழ் இலக்கண விதிகளுக்கு அடிப்படையான நூல் இதுவேயாகும். தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு காலந்தோறும் பல வழிநூல்கள் தோன்றின. Tolkappiyam English. Tolkappiyam is the oldest Tamil grammar book available today. It is a grammar book in literary form. The author of this book is mentioned in Tolkappiyam Bairas Tolkappiyar. Scholars believe that there are interpolations in the archaeology. 1. Although an ancient text, it remains the basis of Tamil grammar rules to this day. Many manuals appeared from time to time with Tolkappiyam as the primary text. சொல் வகைகளுக்கு வாய்ப்பியம் தரும் விளக்கம். தோகு. வாய்ப்பியம் என்னும் இலக்கண நூல் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். சொல் வகைகள். தோகு. வாய்ப்பியம் என்னும் இலக்கண நூல் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகியவற்றை தெளிவாக விளக்குகிறது. 7, 8 எடுத்துக்காட்டுகள் சாய்ந்த எழுத்துக்களில் தரப்பட்டுள்ளன. பெயர்ச்சொல். தோகு. பொருள் விளங்கச் சொல்வது பெயர்ச்சொல். எப்பொருள் லேனும் ஒரு பொருள் விளங்க செப்பி நிற்பது பெயர்ச்சொல் ஆகும். மரம், கண், பெண் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் என்பது ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல் ஆகும். பொருள், குணம், தொழில் என்னும் 6 அடிப்படையில் பெயர்ச்சொற்கள் தோன்றும். பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர் என்று 6 வகைப்படும். 9 எடுத்துக்காட்டுகள். பொருட்பெயர் பசு, புத்தகம். இடப்பெயர் தஞ்சாவூர், தமிழகம். காலப்பெயர் மணி, ஆண்டு, நாள். சினைப்பெயர் கண், காது, கை, தலை. பண்புப்பெயர் இனிமை, நீளம், சதுரம். தொழிற்பெயர் படித்தல், உண்ணுதல், உறங்குதல். சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர் என்று 6 வகைப்படும். 9 எடுத்துக்காட்டுகள். பொருட்பெயர் பசு, புத்தகம். இடப்பெயர் தஞ்சாவூர், தமிழகம். காலப்பெயர் மணி, ஆண்டு, நாள். சினைப்பெயர் கண், காது, கை, தலை. பண்பு. பொருட்பெயர் பொருட்பெயர் பசு, புத்தகம். இடப்பெயர் தஞ்சாவூர், தமிழகம். காலப்பெயர் மணி, ஆண்டு, நாள். சினைப்பெயர் கண், காது, கை, தலை. பொருட்பெயர் பஸ்